ஜூன் 7. புனித அந்தோணி மேரி ஜெனல்லி. இத்தாலி நாட்டில் செரெட்டோ பகுதியில் வாழ்ந்த மேரி ஜேம்ஸ் ஜெனல்லி பெற்றோருக்கு கிபி 1789 ஆண்டு ஏப்ரல் 12ஆம் நாள் பிறந்தார் அந்தோணி மேரி ஜெனல்லி. சிறு வயதிலேயே இறைபக்தியில் வளர்ந்த ஜெனல்லி ஜெபம், தியாகம், பகிர்வு, பிறரன்பு போன்ற நற்பண்புகளில் சிறந்து விளங்கினார். தான் வாழ்ந்த பகுதியில் அனைத்து மக்களின் அன்பினை பெற்ற ஜெனல்லி கிபி 1807ஆம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று கிபி 1812ஆம் ஆண்டு மே 24ஆம் நாள் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். பங்கு தந்தையாகவும் குருமட பேராசிரியராகவும் தன் பணிகளைச் செய்த அருட்தந்தை அந்தோணி மேரி ஜெனல்லி கிபி 1829ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் சிஸ்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் த கார்டன் என்ற துறவற சபையினை நிறுவி இறைப்பணிகளை மேற்கொண்டார். தன் சபை சகோதரிகளை கல்விப் பணியிலும் மருத்துவப் பணியிலும் ஈடுபடச் செய்த அருட்தந்தை ஜெனல்லி கிபி 1838ஆம் ஆண்டு மே 6ஆம் நாள் இத்தாலியிலுள்ள போபியோ மறைமாவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தன் மறைமாவட்ட மக்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியோடு வாழ்வதற்காக சொசைட்டி ஆஃப் சென்ட் ரஃபேல், சொசைட்டி ஆஃப் சென்ட் டொரோத்தியோ போன்ற அமைப்புகளை உருவாக்கி மக்களை வழிநடத்தினார். நாம் எவ்வளவு காலம் வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கின்றோம் என்பதே முக்கியம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தி வாழ்ந்த ஆயர் அந்தோணி மேரி ஜெனல்லி கிபி 1846ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார். அனைத்து மக்களிடத்திலும் அன்போடு உறவாடி மக்களிடையே உறுதியான கிறிஸ்துவ வாழ்வினை கட்டி எழுப்பிய ஆயர் அந்தோணி மேரி ஜெனல்லியினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அந்தோணி மேரி ஜெனல்லி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வினை எவ்வாறு வாழ்கிறோம் என்று சுய பரிசோதனை செய்து நல்வாழ்வினை தேர்ந்தெடுத்து வாழ உறுதியேற்போம்.